கல்யாணம் பண்ண ஒய்ஃப்னு கூட பார்க்காம மனோஜினிக்கிட்டே பிரபு வந்து தப்பா நடந்திருப்பான். இதெல்லாம் தாங்கிக்க முடியாத மனோஜினி வந்து தப்பான முடிவு எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி போன பார்ட்லயே வந்து நான் சொல்லியிருப்பேன். அவளையுமே ஹாஸ்பிட்டலாம் கொண்டு போய் சேர்த்தி கொஞ்ச நாள்ல கியூரும் ஆயிரா. இப்போ ரெண்டு ஃபேமிலியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவுலயும் உங்க பொண்ணு தான் என் பையனுக்கு எடுத்துட்டா, உங்க பையன் தான் என் பொண்ணுக்கு எடுத்துட்டா அப்படி சொல்லி சண்டை வந்து பிரபுவோட அப்பா வீட்டுல மனோஜினி ஃபேமிலியை ரொம்ப தப்பா பேசினதுனால மனோஜினி பிரபுவை பயங்கரமா திட்டி அடிச்சு வெளியே வந்து அனுப்பிச்சிடுறாங்க. இதனால அவங்க அப்பா வந்து டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடு அப்படி சொல்லி சொல்றப்ப பிரபு வந்து இல்லப்பா என் மேலதான் தப்பு, அவ மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றப்ப நம்ம ஃபேமிலியவே அவ அசிங்கமா பேசியிருக்கா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்றியா அப்படி சொல்லி அவங்க அப்பாவும் கோவப்படுறாங்க. இப்ப வரைக்குமே ரெண்டு ஃபேமிலிக்கும் இவங்களுக்குள்ள என்ன இஷ்யூ அப்படிங்கிறது தெரியல. பிரபுவுமே மனோஜினி மீட் பண்ணி எவ்வளவோ டைம் மன்னிப்பு கேட்கலாம்னு நினைக்கிறான். பட் மனோஜினி வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரியே இல்ல. இப்போ கோர்ட்ல இவங்களுக்கு கொடுத்தா 6 மாசம் டைமுமே முடிஞ்சிருது. மனோஜினி வந்து இந்த கேஸை வந்து சீக்கிரம் முடிங்க அப்படி சொல்லி சொல்றப்ப பிரபு வந்து இல்ல நான் உங்க கூட வாழணும் அப்படி சொல்லி ஹீரோயின் கால் எல்லாம் விழுந்து கெஞ்சுறான். இருந்தாலும் ஹீரோயின் வந்து அதுல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துறா. ஹீரோ டிவோர்ஸ் நோட்டீஸ்ல நான் சைன் போட மாட்டேன்னு சொல்றப்ப ஹீரோயின் வந்து நீ என்ன அப்போ உயிரோடவே பார்க்க முடியாது அப்படி சொல்லி மிரட்டினதுனால ஹீரோவுமே எதுவுமே அந்த இடத்துல பேச முடியாம டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துறான். அங்கேயே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாங்க.